மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் மதுரை கோவை மெட்ரோ விரிவான திட்ட அறிக்கை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையில் மேலும் விளக்கம் கேட்டு மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை தலைநகரங்களில் மெட்ரோ போக்குவரத்து வசதியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. மதுரையில் 11,368 கோடி மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கும், அதே போல கோயம்புத்தூரில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ திட்டம் வடிவமைக்கப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கையானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விரிவான திட்ட அறிக்கையில் ஆய்வு செய்த மத்திய அரசு கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருப்பி அனுப்பப்பட்டது. இதனை ஏற்று தமிழக அரசு கூடுதல் கவனமுடன் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது. 19 மாதங்கள் ஆகியும் இதற்கான எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழக அரசு அனுப்பி இருந்த விரிவான திட்ட அறிக்கையை மேலும் சில விளக்கங்களை கேட்டு தமிழக அரசிடம் மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவர் இது குறித்து எப்போது ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தார். அதற்கான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கோவை மெட்ரோ திட்டத்தின் மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து கோவையில் நேற்று திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில், மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் 1000த்துக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ஏற்கனவே மதுரை மாநகரத்திற்கும் கோவை மாநகரத்திற்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனால் தற்பொழுது பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகின்ற பொழுது மதுரை மாநகரத்திற்கும் கோவை மாநகரத்திற்கும் அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் நடைபெறாது, அதற்கான சரியான விவரங்கள் அனுப்பப்படவில்லை என்று பின்னாலே அவர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, போதுமான அளவிற்கு மக்கள் தொகை இங்கு இல்லை. 20 லட்சம் மக்கள் இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர முடியும். 20 லட்சம் மக்கள் மதுரை மாநகரத்திலோ கோவை மாநகரத்திலோ இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பத்திரிகையிலே மிக தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஆக்ராவிலே 14 லட்சம் மக்கள் தான், பாட்னாவிலே 20 லட்சத்துக்கும் குறைவுதான். இதுபோன்று வடக்கே உள்ள பல நகரங்களில் 20 லட்சம் மக்களுக்கும் குறைவான இடத்திலே எல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக்ரா என்பது சுற்றுலா தலம், எனவேதான் அங்கே மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட அங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி பொருத்தமான வாதமாக இருக்க முடியும்? கோவை என்பது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவார்கள். தொழில் இந்தியாவிலேயே அதிகமான தொழில் நிறைந்த நகரம் கோவை மாநகரம். அந்த கோவை மாநகரத்திற்கு உலக அளவிலே இருந்து, உலக நாடுகளிலே இருந்து தினம் தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இவர்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த மாநகரத்தில் இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட அந்த மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அத்தியாவசியம் என்பதை சாதாரண மனிதனுக்கு கூட விளங்கும். எனவே அதை வேண்டும் என்றே பொய்யான காரணங்களை சொல்லி மறுக்கிறார்கள். சுற்றுலா தலம் என்று ஆக்ராவை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மதுரை மாநகரம் என்பது இன்றைய வரையிலும் தலைநகரமாகவே, பண்டைய தமிழில் தலைநகரமாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கீழடி நாகரீகம்
மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஆனமலை, பசுமலை, நாகமலை இப்படி பல்வேறு குன்றுகளில் பழங்கால தமிழி எழுத்துக்கள் காணப்படுகிறது. தமிழருடைய நாகரிகமெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வெளியே நாடுகளில் இருந்து வரக்கூடிய அறிஞர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் அனைவரும் இந்த குன்றுகளுக்கெல்லாம் சென்று ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயில் என்பது கட்டிடக்கலையிலேயே ஒரு புதுமையான ஒரு ஏற்பாடு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மதுரை மாநகரத்தினுடைய மீனாட்சி அங்கேயர்கண்டி திருக்கோயிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் கட்டளக்கலையினுடைய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த அமைப்பு என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள். எனவே இங்கு சுற்றுலா பயணிகள் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கிலே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சுற்றுலா தலம் இல்லை என்று நிராகரிப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. எனவே அவர்கள் சொல்லுவது பொய் காரணங்கள், அரசியலுக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒழிய நியாயமே இல்லை. நியாயம் இல்லாத காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் பாஜக இனி தலை தூக்கவே முடியாது என்று Jellicut Dhotis and shirts from the house of Plateau.